அனைவருக்கும் நாளை வணக்கம். அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியவதனா பதிப்பகம் மற்றும் மின்னல் இலக்கிய கூடலும் இணைந்து நடத்தும் இந்த விழாவில் என்னவளே என்னவளே என்ற புத்தக வெளியீட்டுக்காகத்தான் முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னால் அதனுடன் 7 நூல்களும் சேர்ந்து கொண்டது. ஆகையால் 7 நூல்களின் வெளியீடு தற்போது இவ்விழாவில் நடைபெற உள்ளது. திரு வீரரகு ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் அனைவருக்கும் அவரை பற்றி தெரியும். நான் ஒன்றும் புதிதாக சொல்ல போவதில்லை. நல்ல பண்பாளர். 50க்கும் மேற்பட்ட நூல்களை இதுவரை அவர் வெளியிட்டுள்ளார். மனைவிக்கு மரியாதையும் சமமான அந்தஸ்தும் கொடுத்து சிறப்பாக 50 வருட தாம்பத்தியத்தை நடத்தி வந்தவர்களுக்கு கடந்த வருடம் நவம்பர் 5 அவர் தலையில் பேரிடியாக விழுந்தது. தன் பிரியமான மனைவி சத்தியவதனா தன்னை விட்டு சென்றது அவரை தனிமையில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் நிலை குலைந்த நிலையில் அவர் இதுவரை உற்சாகமாக படைத்த படைப்புகள் அனைத்தையும் தன் மனைவியின் ஊக்கத்திலும் ஒத்துழைப்பிலும் தான் என்கிறார். அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு சூன்யம். இனி நான் எழுதுவதை நிறுத்திக் கொள்கிறேன். என்னை உற்சாகப்படுத்த அவள் இல்லை. அவர் என்ன சொன்னாரு, கடைசியா நான் என்னவளே என்னவளே என்ற புத்தகத்தை அவளுக்காக நான் படைத்து விட்டு நான் இங்கு எழுதுவதையே நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நிலுவையில ஏற்கனவே அரைகுறையாக நிற்கிற அத்தனை புத்தகங்களையும் ஒரே அடியாக நான் எல்லாத்தையும் வெளியிட்டு விட்டு இனிமேல் எழுதவே போறதில்லை அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், வாழ்க்கையில ஒன்று கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் முன்னாடி பின்னாடி போகத்தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம பின் செல்ல முடியாது. அதுதான் இயற்கை. நீங்கள் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் கடைசி வரை அவர்கள் ஆசைப்பட்டது போல நீங்க எழுதிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த விழாவுக்கு பெருந்திரளாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே நிறைய ஆன்றோர்கள், சான்றோர்கள், எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், படைப்பாளிகள், குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாரும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். அனைவருடைய உள்ளமும் குளிர்கின்ற வகையிலே ஒரு சிறப்பான வரவேற்புரையை வழங்கி இருக்கும் ஜெயஸ்ரீ கிஷோர் அவர்களை நன்றி கூறி வாழ்த்துகின்றேன். உரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் இதய கீதம் ராமானுஜம் ஐயா அவர்களை மேடையிலே நீதி அரசரே அமர்ந்திருக்கிற ஒரு காட்சி நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், சாதி அரசர்களால் சரிந்து போன ஒரு சமூகத்தை மாற்றியமைக்க புறப்பட்ட ஐயா நீதியரசர் அவர்களும் 2 நீதியரசர்களும் ஒன்றாக வந்திருக்கிற காட்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. காவல்துறையினுடைய மிகப்பெருந்த அதிகாரிகள், IFS அதிகாரிகள், ஆட்சியல் அதிகாரிகள், பேராசிரியர்கள் முதல் முறையாக சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகளும் இல்லாத ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி என்பது வீரரகு ஐயாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். குழந்தை மனசு வர்ற எல்லாருக்குமே சால்ல போடணுங்கிற நினைக்கிறாரு. அடுத்த தடவை நீங்க ஒரு மில் ஓனராக நீங்கள் வேண்டும். காரணம் என்னவென்றால் வருகிற போதே நான் இப்படி கூட நினைக்கலாம், நீங்கள் ஒரு மார்வாடி தங்க அதிபராக கிடைத்தால் ஆளுக்கு ஒரு மோதிரம் போட்டு விடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு. இப்ப ஒண்ணு இல்லையா, 45 வருஷத்துக்கு முன்னால நரியா இருந்த அவருடைய நண்பர் இங்க சிங்கமா மாறிட்டாரு.
மேடையில் வந்து சொல்லிட்டு நாங்க 4 வருஷம் என்ன நரின்னு தான் கூப்பிடாரு. அவர் நரி இல்ல, நான் உனக்கு சால்வை அணிவித்ததன் மூலம் உன் கால்களை தொட்டு வணங்கியதன் மூலம் நான் சிங்கமாக இருக்கிறேன் என்கின்றது நரி சிங்கமான கதை இந்த லைப்ரரியில் நடந்திருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு அனுசியா மேடம், வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய அனுசியா மேடமே வந்துக்கிறாங்க. ராஜீவ்காந்தியினுடைய கொலை நடந்த போது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றிய அனுசியா அம்மா அவர்கள் வந்தது இன்னைக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தமிழை வந்து பெரும்பான்மையா ரொம்ப அற்புதம். கையெடுத்து கும்பிடுங்கம்மா. தமிழை வந்து பெரும்பான்மையா வெளியில அறிமுகப்படுத்துறது இல்லை. இன்னொரு காரணம் என்னன்னா, அப்படி அறிமுகப்படுத்திட்டா பெரிய வீரராக இத்தனை புத்தகம் எழுதுகிறாரு அப்படின்ட்டா எப்படி அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு பயப்படுறானுங்க. அவனுக்கு என்னடா அறிவாளி எங்க இருந்தாலும் வந்துடுவான். மின்னலையும் சூரியனையும் நிலாவுக்கும் வெளிச்சத்தையும் தடை போட முடியுமா? எத்தனை நூலாசிரியர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பொதுகை மின்னலினுடைய மின்னலே வந்து நிகழ்ச்சியை தொகுத்த வரலாறு இன்னைக்கு தான் நடந்திருக்குது. அரசு பதவி முடிஞ்ச உடனே நான் இவங்களை அறிமுகப்படுத்துகிற காட்டில் இவங்கெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரி, உழைப்பு தேனி, உன்னத மனுஷி, கலப்பே அறியாத கலங்கரை விளக்கம் ஜெயஸ்ரீ கிஷோர் அறிமுகப்படுத்திய பின் அவர்கள் வரவேற்பு சொன்னது எல்லாத்தையும் நான் அங்கீகரிக்கிறேன். இவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். அதே மாதிரி மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள், மேடைக்கு முன்னாலேயும் சான்றோர் பெருமக்கள். இதுதான் தமிழகத்தினுடைய வெற்றி. யோகா கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி கலைஞர்களுடைய துணை ஆசிரியர் நம்முடைய நாக சொக்கலிங்கம் எவ்வளவு பெரிய மனிதர், அவரே வந்திருக்கிறாரு. களிர் போல் மதமுற்று களம் நாடி பகைசாடி கண்டது நம் வீரமல்லவா, கைகுப்பி பிறவணங்க கடல் தாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா, விளையாடும் கயர்கண்ணார் விடுகின்ற மலர்கனையும் வீரத்தை பேசிய மண் என்பதை எங்கள் கிருஷ்ண ஐயா ஐயா உட்கார்ந்துக்கிற அந்த தோரணையும், கோகுல்நாத் ஐயா தோரணையும் நம்மளுக்கு நிரூபிக்குது இல்லை. இதெல்லாம் கிடைக்குமா சார்? அதே மாதிரி எழுத்தாளர் போன தன்னுடைய வீடு கிரகப்பிரவேசத்தில் ஒரு அழகான நூலை வெளியிட்ட நாவலாசிரியர், பெரிய நாவலாசிரியர், இன்னைக்கு வந்து பின்னாடி வரிசையில் அமைதியாக உட்காந்துக்கிறார். ஒரு வணக்கம் வைங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க வந்திருக்கிறாரு. அதனால ஒரு நல்ல மனிதர். எனக்கு வீரர் ஐயா பார்த்தா குழந்தை மாதிரி, சமயத்தில் திட்டுவார், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அனுப்பிச்சுக்குவார். சூரியனும் நிலாவும் ஒன்றாக இருந்தால் அதனுடைய பெயரை நாம் வீரருக்கு ஐயா என்று எழுதிவிடலாம். அதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. நிறைய பேர் இங்கே வந்தபோது அம்மா மறைஞ்சிட்டாங்க, அம்மா மறையவே இல்லை. நீங்கள் எழுதுகிற எழுத்திலெல்லாம் அவர்கள் உயிர்ப்போடு இருக்கிறார்கள். நீங்கள் பேசுகிற பேச்சிலெல்லாம் அவர்களோடு உயிர்க்கிறார்கள். ரேணுகா குழந்தை வெளியில் வந்து எல்லாரையும் வரவேற்கிற போது அந்த அம்மா இருக்காங்க. அதே மாதிரி அவருடைய பேர பிள்ளைங்க ஓடி ஓடி எல்லாருக்கும் தேநீர் எடுத்து கொடுக்கும்போது அம்மா இருக்கிறாங்க. அன்பினுடைய அரவணைப்பாக இருக்கிற நல்ல மனிதர்கள் மறைவதில்லை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் மறைஞ்சிருவாங்கன்னு. நல்ல மனிதர்கள் எப்போதும் மறைவதில்லை, காலம் தொட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்து மறையாது. அந்த எழுத்துக்கு காரணமான வீரர் ஐயா, இதே போல் இளமையாக இருங்கள், இன்னும் கம்பீரமாக இருங்கள், எல்லாம் இன்னும் சாதிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள், அவர் சொன்னார், நாங்கள் சந்தித்து 40 வயசு ஆகவில்லை, இப்போதுதான் உங்களுக்கு இளமையே திரும்பி இருக்கிறது. உங்களோட பாருங்க, உங்கள் அத்தை பையன் சொல்கிறாரு, என்ன மாமா என்ன காட்டில் நீங்கள் இளமையாகிறீங்களேன்னு சொல்கிறாரு. அதுதான் உங்களுடைய வெற்றி. ஏன்னா எழுதுறவன் எழுதும்போது பேனா அப்படி தலை குனியும். பேனா தலை குனிஞ்சா எழுத்து எழுந்து நிற்கும். எழுத்து எழுந்து நின்றால் தமிழ் சமுதாயம், தமிழ் இனம், தமிழுடைய மொழி, தமிழுடைய வரலாறு, தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் வளரும். அதை எழுதுவதற்காக கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை மக்கள் தலைவர் வீரர் என்பதை இந்த ஒரு பாடலாசிரியர் தம்பி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எத்தனை நாளைக்குடா சினிமாக்காரன் பின்னாடியும் அரசியல்வாதி பின்னாடியும் பொறுக்கியும் சாராயம் விற்று சேன் விற்று அவனுக்கு போய் சாலை போட்டு கட் அவுட் வச்சு, என் தமிழனே வீணாக போன தமிழனே நீ மாறிவிடு, உனக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எழுகிறார் வீரருக்கு. இப்போதான் ஒரு மாற்றம் வந்திருக்கு. எழுகிறார் வீரருக்கு ஏற்றம் இனி பிறக்கும், மாற்றம் இனி மலரும், நாளெல்லாம் எழுத்திலே எழுந்து நிற்பார், ஏற்றம் பிறபிறவே உழைத்து நிற்பார், அல்லிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தொல்லைகள் பலவையும் தோளிலே தாங்கி
நல்லவை நடப்பதற்கு நாளும் எழுதுகிற மக்கள் தலைவர் வீரராகு வாழ்க வாழ்க. நீதி நடந்தால் வானம் குடை பிடிக்கும், அந்த எரிமலைக்கும் பயம் எடுக்கும். ஆட்சியில் துறையில் வெற்றி கண்டாய், எழுத்து துறையிலும் வெற்றி கண்டாய். மாற்றம் இனி மலர்ந்து வரும், மக்கள் நெஞ்சில் உயர்ந்து வரும். வேலுமணி ஐயா துணை நிற்பார், எங்கள் அவருடைய அப்பன் துணை நிற்பார், சீனிவாசன் ஐயா துணை நிற்பார். இனி எழுதுங்கள் எழுதுங்கள், விருதுகள் வந்து குவியட்டும். வித்தக பெருமானாய் உன் புகழ் உயர்ந்திட அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு ஒரு கலகலப்பான அறிமுக உரையை இதே கீதம் ஐயா அவர்களை தவிர வேற யாராலும் வழங்க முடியாது. அரங்கமே அப்படி குலுங்க சிரிக்க வைத்து மேடையில் உள்ள சான்றோர்களையும் மகிழ்ந்து வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மதிப்புரை வழங்க வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் வருகின்றார்கள். அடுத்த தலைப்பிலே பார்த்தீர்கள் என்றால் 19 அதிகாரத்தை எடுத்திருக்கின்றார்கள். மருந்து என்ற அதிகாரத்தை சொல்கின்ற பொழுது அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை. அறிவுக்கு அறிவல்லது ஆதாரம் இல்லை. அறிவே அறிவை அறிகின்றது என்றிட்டு அறிகின்ற மறை ஈறுகளை தாமே என்று திருமூலர் பாடலிலே சொல்கின்றார். அறிவு என்பது அழியாத நிலையானது. அறிவுள்ளவர்கள் இறைவனை வணங்கி ஞான மார்க்கத்தை அடைவர். ஆனால் உயிர் என்பது அறிவு என்று நினைத்து மயக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஞான உணர்வை ஏற்படுத்தும் என்று திருமூலர் கூறுகின்றார். அதற்கு இணையாக அவர் குரல் மருந்து என்ற தலைப்பை திருமூலர் கையாளவில்லை என்றாலும் அவருக்கு ஆசிரியர் தருகின்ற விளக்கம். சில பாடல்களை தேர்வு செய்து இத்துடன் இணைத்துள்ளேன். பசுவுக்கு பச்சை இலைகள் உணவு மற்றும் புல் கொடுக்கும் பட்சத்தில் இதுவே அதற்கு உடல் நலம் பேண மருந்தாகிறது. உடலின் உயிரும் இறைபொருள்தான். உடலின் ஞானத்தை வளர்க்கும் மருந்தாகும் என்று திருமூலர் கூறுகின்றார். வள்ளுவர் காலமறிந்து செரிக்கும் உணவை பசித்த பின் உண்ண வேண்டும். உடலுக்கு ஏற்ற உணவை அறிந்து உண்ண வேண்டும். நோயையும் அதன் காரணத்தையும் அறிந்து மருத்துவம் செய்ய வேண்டும். நோயாளி, மருத்துவன், மருந்து, நேரம் தவறாமை போன்ற 4 நெறிகள் தான் மருத்துவ நெறி என்று அழகாக அதை சொல்கின்றார். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். உற்றவன் தீர்ப்பான், மருந்து உலை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்று மருந்து அதிகாரத்திலே வள்ளுவர் கூறியதை கூறி திருமூலரையும் இதையும் இணைத்து அழகான நூலை சிறப்பான முறையிலே இதை தந்துள்ளார்கள். இந்த நூலை தந்தமைக்காக ஆசிரியர் பெருமனாருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வருகின்றது பாருங்கள். ஆசிரியருடைய அருமையை நான் சொல்லி முடியாது. இதை படித்து பார்த்தால்தான் இது தெரியும். வளரும் இளைஞர்கள், கல்யாணம் முடித்த இளைஞர்கள், முதுபெரும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் உணர்ந்த திருவள்ளுவர் காட்டும் காமத்துப்பால். நாம் பேசாத தலைப்புகளை நாம் அதிகம் எல்லாரும் படித்திருந்தாலும் இதிலிருந்து மேடையில யாரும் எதையும் சொல்வதில்லை. பொறுப்பால் சொல்வோம், அறத்துப்பால் சொல்வோம். காமத்துப்பாலை பற்றி யாரும் பேசுவோமா? எத்தனை பேர் இருந்தாலும் அந்த குரலை சொல்வதற்கு நாம் பேசுவதில்லை. ஏதோ அதை விட்டு விட்டோம். ஆனால் சொல்ல வேண்டும். வளர் இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். இதை படியுங்கள், படித்து பாருங்கள், இன்பத்தை பாருங்கள். அழகாக எழுதுகின்றார். ஆகா, இதை நீங்கள் படித்தீர்கள் என்றால் வாச்சானர் காமசூத்திரம்லாம் தேவையில்லை. திருமணத்திற்கு முன்பு நீங்கள் வேற எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இதை படித்தால் போதும். அவர் விளக்கம் கொடுப்பதை நீங்கள் படித்தால் போதும். நாம் அவ்வளவு பேரும் தொட்டது எது விட்டது எது என்பதை நினைத்து பார்த்து ஆனந்தமாக வாழ அருமையாக சொல்கின்றார். இதிலே பாருங்கள். அடாடாடாடா, நோக்கினால் நோக்கி இறங்கினால் அக்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் என்று வள்ளுவர் சொல்கின்றார். வள்ளுவருடைய பொருளை மாறாமல் அப்படியே கொடுத்து விடுகின்றார். அதற்கு பிறகு ஆசிரியர் அதை தூய்த்து உணர்ந்து ரசித்து அதை விளக்குகின்றார். பாருங்கள், அருமை அருமை. அதை சொல்லிக் கொண்டே போகலாம். நீங்கள் இந்த நூலை வாங்கி சென்று படித்து பாருங்கள். அத்தனை பேரும் ரசிப்பீர்கள், அத்தனை பேரும் அவருடைய எழுத்தாற்றலை புகழ்வீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கின்றேன். அடுத்தது அறிந்த தளங்கள் அறியாத தகவல்கள் என்ற என்பதிலே இவர்கள் கொடுக்கின்ற தகவல்கள். ருத்ராட்சம் பெண்கள் அணியலாம் என்ற தகவலை சொல்கின்றார்கள். பஞ்சமூர்த்தி தலங்களை சொல்கின்றார்கள். விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சொல்கின்றார்கள். அது 1008 லிங்கங்களை பற்றி கூறுகின்றார்கள். திருப்பாவை திருவம்பாவை இந்த நூலிலே இணைத்துள்ளார்கள். சிறுகதைகளை எழுதியுள்ளார்கள். அத்தனையும் நீங்கள் படிக்கக்கூடியது, ஆன்மீகத்தில் இருக்கின்றவர்கள் படிக்கக்கூடியது. இதில் சிறப்பான பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல நிறைய இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும், வாங்கி படிக்க வேண்டும். வாழ்த்துறை வழங்குவதற்காக துணை ஆட்சியராக செயல்பட்டு ஓய்வு பெற்ற
திரு யோகா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அறிவந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய நன்னாளில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் கொண்டாட இருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, ஒரு மனிதரின் கனவு. அவரது உழைப்பு மற்றும் அவர் எழுத்தின் மீது கொண்ட காதல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த 7 நூல்களின் வெற்றி பயணம். அகர வரிசையில் வாழ்த்து கவிதை, 7 புத்தகத்தின் வீரர் வீர ரகு. அறிவின் வெளிச்சத்தால் அருமை சொல்லின் மூலமாக அரண்மனையை எழுப்பியவர். ஆழம் பொருந்திய ஆழ்ந்த கருத்துக்களை விதைத்தவர். இனியதாய் ஒளிரும் இலக்கிய ஓசையின் நாயகன். ஈகை என்பதை எழுத்திலும் உண்டு என்பதை நிரூபித்தவர். உயர்ந்த உழைப்பால் உலகம் அறிய உருவாக்கிய 7 நூலே அதற்கு சாட்சியாகும். ஊக்கம் கொண்ட செயலால் ஊரெங்கும் ஒலிக்கும் அவரது புகழ்மணி. எழுதிய எழுத்துக்கள் எழில்மலை போல் தோன்றிய சூரியனாய் 7 ஸ்வரங்களாக வெற்றி பாதையில் பயணம் கொள்வாயாக. 50 காப்பியங்களை அலசியதால் இன்றைய எழுத்துக்களின் வெளிச்சமாகவே மாறினாய். ஒளி தரும் ஒவ்வொரு பக்கங்களும் உன்னால் புது பிறப்பாகட்டும். ஓங்கும் தமிழில் உன் பெயரும் பொறிக்கப்படும் நாளை எதிர்நோக்கி வாழ். ஔவையார் புனித புன்னகை உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அகுதை போல் 7 நூல்களும் தெய்வ தூண்களாக நினைத்து நல் புகழின் நிழலில் நீ நின்றிட வாழ்த்துக்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரைக்கு முன் ஒரே ஒரு நூலுக்கான மதிப்புரையை நான் இங்கே வழங்குகின்றேன். அதற்கு நான் 2 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்வேன். என்னவளே என்னவளே என்று ஒரு நூல் முதலிலே வெளியிடப்பட்டது. பொதுவாக மனைவி இறந்து விட்டால் ஒரு ஆணின் நிலை என்ன? வேதனைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். அதையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. பெண்ட மனைவி இறந்தால் புது மாப்பிள்ளை என்று பழமொழி எல்லாம் இருக்கிறது. ஆமாம். ஆனால் இறப்பால் பிரிந்த தன் மனைவியை நினைத்து உருகி உருகி தினமும் அவள் புகைப்படத்தின் முன் நின்று உரையாடி கண்ணீர் ஒடுக்கின்ற ஒரு நபர் யார் இருக்கின்றார் என்றால் அதுதான் ஐயா அவர். மனைவிக்காக அவர் பிரிந்த சில மாதங்களிலேயே அவரை பற்றிய ஒரு நூலை அற்புதமாக எழுதி 100 பக்கங்களுக்கு மேல் அந்த நூல் இருக்கின்றது. இந்த சென்ற நவம்பரில் தான் அவர்கள் மறைந்தார்கள். இந்த நவம்பரில் ஓராண்டு நிறைவில் அதனை நூலாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். பொதுவாக கணவன்மார்களுக்கு மனைவி தன்னை விட அறிவுடையவள் ஆக இருப்பது பிடிக்காது. அப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை முறித்து உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே கடை என்று சொல்லி எல்லாம் அமுக்கி விடுவார்கள். ஆனால் ஐயா அவர்கள் தன் மனைவி சத்தியவதனாவின் புத்திசாலித்தனத்தை மெச்சுவதற்கு எனக்கு அவள் அளவுக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் அவளே சரியாக முடிவெடுப்பாள் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு இல்லாலை உயர்த்தி பிடித்து காட்டுகிறார் அந்த நூலில். திருமணமான புதில பல வீடுகளுக்கு மாறி மாறி குடியேறி இருக்காங்க. அந்த சிரமங்களை எல்லாம் அவள்தான் தாங்கினாள் என்று அதை சொல்கிறார். மனைவியின் விருந்தோம்பல் பண்பினை புகழ்கிறார், எடுத்துக்காட்டுகிறார். பிற மனைவியர்கள் பிற குடும்பத்தினர்களுக்கு ஒரு நல் உதாரணமாக தன் மனைவியை எடுத்துக்காட்டுகிறார். அதே போன்று சத்தியவதனா அவர்கள் ஆன்மீக நேயம் கொண்டவர்கள், பக்தி ஒழுக்கம் கொண்டவர்கள். பல ஆலய தரிசனங்கள் செய்துள்ளார்கள். ஆலய தரிசனங்கள் செய்யும் போது அதனை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குறிப்பை எல்லாம் திரட்டி நூலாகி இருக்கின்றார்கள். நூலாக்கிய அந்த மனைவியை ஊக்குவித்து அதனை நூலாகவும் கொண்டு வந்து ஆலய தரிசனங்கள் என 6 பாகங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் சத்யா பதிப்பகத்தின் மூலமாக ஐயா அவர். அந்த நூல்களை தினமணி, தினத்தந்தி, தினமலர் என்று எல்லா இதழ்களும் பிரபல இதழ்கள் எல்லாம் பாராட்டி இருக்கின்றன.
பல விருதுகளை பெற்றிருக்கின்றார் சத்தியவதனா அவர்கள். அதையெல்லாம் பதிவு செய்து ஒரு நூலை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த நூலை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். குறிப்பாக மனைமார்களும் படிக்க வேண்டும், கணவன்மார்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். எனக்கு வழங்க வழக்கறிஞர் எம் குப்புசாமி அவர்களை அழைக்கின்றனர். புத்தகம் எழுதுவது அதனுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், அனைவரும் புத்தகத்தினுடைய மதிப்பை அதோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். புத்தகம் மனிதன் சிறந்த தோழன் என்று அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். புக் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இட் கிவ்ஸ் யூ நாலெட்ஜ் அண்ட் ட்ரீம். உங்களுக்கு புத்தகம் ஒரு சிறந்த நண்பன், அது உங்களுக்கு அறிவையும் கனவையும் தருகிறது என்று அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். அதே போல நம்முடைய கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம எவ்வளோ படித்தாலும் இன்னும் நம்ம கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். எழுத்தாளர்கள் அவருடைய எண்ணங்களை புத்தக வடிவிலே வெளிப்படுத்துகிறார்கள். இந்த சமுதாய திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இன்இக்வாலிட்டி. இந்த உலகம் இப்பொழுது ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கின்ற உலகமாக இருக்கிறது. இதை வெளிப்படுத்த முடியும்னா ஒரு ரிஃபார்மர்ஸ் எழுத்தாளர்கள் தான் பண்ண முடியும். மாவீரன் நெப்போலியன் சொல்லுவான், தி வேர்ல்ட் இஸ் worried a lot, not because of the violence of the bad people, but the silence of the good people. இந்த உலகம் இப்போ எழுத்தாளர்கள் போல கண்டிப்பா வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தாம போனா இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. இவர்கள் இந்த புத்தகத்தின் மூலம்தான் ஜனநாயக பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. சமநீதியை பற்றி வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் புக்கு நமக்கு அவசியம். புக்கு மட்டும் இருந்தால் போதாது, அதை நாம் வாசிக்க வேண்டும். இப்போ ஐடி பீப்புள் யாருமே தொடர்றது கிடையாது, புக்கையே தொடர்றது கிடையாது. வயசானவங்களும் தொடர்றது இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆராய்ச்சியில் நீங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு வயசுலும் மெமரி குறைஞ்சிட்டே போகுது. புக்கை படித்தா வயசானவங்க கூட ஷார்ப்பாகுது, ஞாபக சக்தி அதிகமாகுதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது. அதனால் ஒவ்வொருத்தரும் புக்கை படிக்கணுன்றது தான். மேலும் காந்தி சொல்கிறாரு, ஸ்டடி ஆஸ் இஃப் யூ லிவ் ஃபார் எவர். நீ ரொம்ப நாள் வாழ போகிற அப்படின்னு நினச்சி படிக்கணுன்றார். ஹிட்லர் சொல்கிறான் மைன் கேம்பில், I painted in order to earn my bread, but I studied because I like it. என்ன நான் பெயிண்ட் பண்ணுறேன் என்னுடைய உணவு கோசம், ஆனால் படிக்கிறேன் எனக்கு படிக்கிறதுக்கு ஆசை, நான் படிக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 1 மணி நேரம் கூட படிக்கிறது கிடையாது, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் படிக்கணும். டாக்டர் அம்பேத்கர் 18 மணி நேரம் படித்தார், நம்ம 1 மணி நேரம் படிக்க முடியாது. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 2 பேருக்கு போர்ட்ரேட் இருக்குது அந்த யூனிவர்சிட்டி லைப்ரரியில். யாருக்குன்னா காரல் மார்க்ஸ் இருக்குது, டாக்டர் அம்பேத்கருக்கு இருக்குது. ஏன்னா அந்த லைப்ரரிக்கு இருக்கிற புக்கு எல்லாம் அதிகமாக படித்தவங்க 2 பேர் தானே. நம்ம ஒரு மணி நேரம் படிக்கணும். இப்போ இந்த ஐடி பீப்புளுங்க அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நம்ம அதை படிப்பை நம்ம வாசிப்பவன் 1000 வாழ்க்கை வாழறோம், வாசிக்காதவன் ஒரே வாழ்க்கை தான் வாழும். அதனால் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சப்ஜெக்டுக்கு வர என்னுடைய அருமை நண்பர் வீரரகு நான் 2 பேரும் பிரசிடென்சி காலேஜ் தான் படித்தோம். ஒரே விடுதலையில் தான் இருந்தோம். அவர் ஜியாலஜி படித்தார், நான் ஹிஸ்ட்ரி படித்தேன். எம்சி ராயா விடுதலையில் நாங்கள் இருந்தோம். அப்போது ஐயா நீதியரசர் கிருஷ்ணனும்
அங்கே தான் இருந்தார். அப்போ பிஎல் அங்கே படிச்சிருந்தார். மேலும் நம்முடைய வீரரகு ஜியாலஜிக்கல் மைன்ஸில் ஒர்க் பண்ணார். அடிஷ்னல் டைரக்டர் வரைக்கும் வந்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் கமிட்டியில் மெம்பராக இருந்திருக்காரு, போர்டு மெம்பராக இருந்திருக்காரு. அவர் இந்திய கவர்மெண்ட்டும் அவரை ஆனர் பண்ணியிருக்குது. உண்மையிலேயே பார்த்தாக்கா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாம மாதிரி தெரியுது. ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், லைஃப் இஸ் நத்திங் பட் எ டேல் டோல்டு பை an idiot full of sound and fury signifying nothing சொல்லுவார். வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, முட்டாளால் சொல்லப்பட்டது. அந்த வாழ்க்கையில் ஒரே கூச்சல், கோபம், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நம்ம பெரியார் சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை வெங்காயம் உரிக்க ஒன்றும் இல்லை. உங்கள் சார்பாக நான் அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்த்துறையாளர் வருவதற்கு முன் ஒரு நூலுக்கான மதிப்புரை. நூலின் பெயர் திருக்குறள் ஒரு வரி உரை. 1330 திருக்குறளையும் ஒரே ஒரு வரியிலே உரை அமைத்து எழுதியிருக்கின்றார்கள். அதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருக்க வேண்டும். சாதாரணமாக அதை எழுதிவிட முடியாது. 2 வரியில் 3 வரியில் எழுதுவதற்கே மிகவும் சிரமம் இருக்கிறது. ஒரே வரியிலே அமைத்திருக்கின்றார்கள். ஒரு சில குறள்களை மட்டும் பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை எவ்வளவு விரிவாக சொல்வார்கள், எவ்வளவு சுருக்கமாக சொல்றாங்க பாருங்க. எழுத்துக்களுக்கு அகரம் முதன்மை, உலகிற்கு ஆதி பகவன். அவ்வளவுதான். அடுத்து வாழ்த்துறை வழங்க வரும்படி கவிஞர் நல்ல அறிவலையன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். தன்னுடைய வயது பொருட்படுத்தாமல் நூலை நூற்பதில் மிக ஆழ்ந்த கவனத்துடன் இருந்து, நூலுக்கு நூல் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், அந்த நூலை இந்த காதின் வழியாக விட்டால் அது உள்ளே அறிவுக்குள் நுழைந்து இந்த காதின் வழியாக வெளியேறும். அதனால் அதற்கு நூல் என்று பெயர். புத்தகத்திற்கு ஏன் புத்தகம் என்று பெயர் வந்தது என்றால், அது புத்தியை புதிதாக புகட்டி கொண்டே இருப்பது. அதனால் அது புத்தகம் என்று பெயர். புதன்கிழமைக்கு கூட ஏன் புதன்கிழமை என்றால், அது புத்தன் அந்த அறிவை ஞானத்தை எட்டிய நாள் என்பதால் அது புதன்கிழமை என்று பெயர் பெறுகிறது. புத்தன் என்பதும் புத்தகம் என்பதும் தன்னகத்துக்குள்ளே அறிவை நிரப்பி வைத்திருக்கின்ற காரணத்தினால் அது புத்தகம் என்று பெயர் பெறுகிறது. இப்படி புத்தகத்தை பற்றியும் நூலை பற்றியும் ஒரு வார்த்தையில் அதை ஆழமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் நூலை பெருமைப்பட உலகத்திற்கு வழங்கியதில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கின்ற அந்த ஒற்றை குறள் சொல்லிவிடும். ஆ என்ற எழுத்து எப்படி உலக எழுத்துக்கள் எல்லாம் முதல் எழுத்தாக இருக்கிறதோ, அப்படித்தான் உலகத்திற்கு மூலப்பொருளாகவும் இறை என்கின்ற இந்த இயற்கை சக்தி நின்று பெருமை சேர்த்து வருகிறது என்பதற்கு உதாரணம் நமக்கு கிடைத்திருக்கிற நம் உலகத்திற்கெல்லாம் மூத்த மொழியாகிய தமிழில் இருக்கின்ற ஆவும் ஆதி என்கின்ற அந்த மூத்த இயற்கை கடவுளும் தான். யார் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கடவுள் என்று வைத்துக் கொள்ளலாம், இறை என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது இயற்கை என்று வைத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அதனை புகட்டியது இந்த ஓசை எழுத்து வடிவமாகவும் எழுத்தை ஓசை வடிவமாகவும் மாற்றி தமிழுக்கு கிடைத்த பெருமை. உலகத்தில் இருக்கின்ற எல்லா எழுத்துக்களிலும் தமிழ் இருக்கும். தமிழில் உலகத்தில் இருக்கின்ற எந்த எழுத்தும் கலந்திருக்காது. ஆகவே இந்த தமிழுக்கு தொண்டு செய்வதற்காக எத்தனை தமிழர்கள் வாய்த்திருக்கிறார்களோ அத்தனை பெருமையில் பெரும்பகுதியை நம் தமிழர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒரு பெரிய மூத்த அறிவாளராக நம்முடைய ஐயா வீரரகு அவர்களும் அவருடைய குடும்பமும் கடமைப்பட்டிருக்கிறது. அதில் திருக்குறளும் திருமூலரும் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக கருதுகிறேன். அந்த வகையில் திருக்குறளில் நான் 1330 திருக்குறளுக்கும் இசையமைத்து ஒரு இசை வடிவம் கொடுத்திருக்கிறேன். என் வாழ்த்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அறிவழகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரு நூலுக்கான ஆய்வுரை. உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் குறட்பாக்கள், அதாவது ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா அவ்வர தொடங்குகிற முதல் எழுத்தாக வைத்து தொடங்குகிற குறள்களை எல்லாம் தொகுத்தெடுத்து அதற்கு மட்டும் முறை எழுதியிருக்கின்றார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள்? ஆ என்பது எழுத்துக்கு முதலாக வருவது போல் ஆதியில் இயங்க முடியாத வானம், அடைப்பு குறிக்கல பகவான்,
முதலாக கொண்டது உலகம். பகவான் என்பதற்கு வானம் என்ற பொருளை புதிதாக வழங்கி இருக்கின்றார்கள் நூலாசிரியர் அவர்கள். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. இந்த குறளுக்குரிய விளக்கம், ஏன் இந்த செயலை செய்தோம் என்று வருத்தம்படியான செயலை செய்யக்கூடாது, அப்படி செய்தாலும் மீண்டும் அச்செயலை செய்யாமல் இருப்பதே நன்று என்று மிக அழகாக எளிமையான விளக்கம் தந்திருக்கின்றார்கள். உயிரெழுத்துக்களிலிருந்து 12 எழுத்துக்களிலே தொடங்குகின்ற இந்த குறள்களை வரிசையாக கொடுத்திருப்பது ஒரு அரிய மகிழ்ச்சி. ஐயா அவர்களை வாழ்த்துகின்றேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதியரசர் பி. கோகுல்தாஸ் ஐயா அவர்களை நம்ம இன்றைய கதாநாயகராக விளங்கக்கூடிய இந்த நம்முடைய நூலாசிரியர் வீர ரகு என்பவர் இந்திய அலுவலர்கள் சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் என்ற முறையில் அவருடன் எனக்கு பழக்கம் உண்டு. அந்த வகையில் அவரை பற்றி நீங்கள்லாம் பேசுனதை வச்சு நான் அவர் பேரில் மேலும் மதிப்பும் மரியாதையும் என் மனசில் தோன்றுறது, அதில் சந்தேகம் இல்லை. குறிப்பாக அவருக்கு கிடைத்த சில இதை மட்டும் குறிப்பிட்டுட்டு, அதாவது அவர் கிடைத்த பட்டங்களை மட்டும் சிலதை குறிப்பிடுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் அதெல்லாம் நாம் என் மனசில் ஒரு பெரிய பட்டங்களாக எனக்கு தோன்றதை மட்டும் குறிப்பிடுறேன். அவர் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கார், 15 பட்டங்களுக்கு மேலே அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அதில் குறிப்பிட்டு எனக்கு என் மனசில் பெரிய பட்டங்களாக தோன்றதை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவரது சேவையை பாராட்டி பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி தமிழ்நாடு அரசு சான்றிதழ் வாங்கியிருக்கிறது பெரிய விஷயம். அதே போல் இவரது தலைமையின் கீழ் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தமிழ்நாடு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரூல்ஸ் 1959 இவர் கொடுத்த பல ஆலோசனைகளை திருத்தங்களாக செஞ்சு அறிக்கை சமர்ப்பித்திருக்காங்கன்றதும் பெரிய விஷயம். அது அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதே போல மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் 2004 உறுப்பினராக இருந்திருக்காருன்னா அந்த மாசு கட்டுப்பாடு பற்றியும் மைன்ஸுக்கும் தொடர்புடைய விஷயங்கன்றதுனால அவர் அங்கே இருந்து பணியாற்றியிருக்கார் என்பதும் பெரிய விஷயம். அதே போல வாழ்க்கை நூல் வெளியீட்டு விழாவின் போது இவருக்கு எழுத்து சிற்பி மற்றும் 5 ஆயிரம் நூல்கள் வெளியீட்டின் போது தமிழ் செம்மல் விருதும், அதுவும் 8/9/2019 3 நூல்கள் வெளியீட்டின் போது தமிழ்ச்சுடர், பாரதியார், பனிச்செல்வர் விருதுகள் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தால இவருக்கு வழங்கி சிறப்பிச்சிருக்காங்கன்னா அது அதோட பெரிய பெருமை வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அத்தகைய பெருமைகளுக்கு பெருமை வாய்ந்தவராக இருக்கிறாரு. அதே சமயத்தில் ஓய்வுக்கு பின் இவரது படைப்புகளாக 38 நூல்கள், அது போக இன்னைக்கு ஒரு 7 நூல்கள், ஆக 45 நூல்களை அவர் படைச்சிருக்காருன்னும் போது அது போல படைப்பாற்றல் எல்லாருக்கும் இருக்குமானா நிச்சயமா இருக்காது. அது தமிழுக்கு அவர் ஆற்றிய மிகப்பெரிய தொண்டுன்னு தான் சொல்லணும். அதுல முக்கியமா முதல் நிழலாடும் நினைவுகள்ல இருந்து 48 படைப்பு இது வரைக்கும் இந்த புக்கோட சேர்த்து பண்ணியிருக்காரு. அதுல ஒரு நமக்கு வருத்தப்படக்கூடிய விஷயமா அவங்ககிட்ட நம்ம நினைக்கக்கூடியது அவங்களுடைய அம்மையார் காலமானதான் நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயமா. இங்க பேசினவங்க அத்தனை மட்டும் பேரும் மட்டும் இல்லை, அந்த அம்மையார் எழுதிய புத்தகங்களை படிக்கும் போதும் அந்த அம்மையார் அந்த கணவரை, குறிப்பா ஆண் மக்களை எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்க, எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க, அவங்க கூட எந்தெந்த நேரத்தில் அவங்களை திருத்தி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது நம்மெல்லாம் பின்பற்ற வேண்டியது. நம்மெல்லாம் முடிஞ்சிட்டோம் ஓரளவுக்கு வயதானவங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஒரு அறிவுரையா இருக்கணும்ன்றது நிச்சயமா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். அந்த புத்தகங்களை அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் என்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னவளே என்ற புத்தகத்தை ஐயா அவங்க அவங்களுடைய மனைவியின் இறப்புக்கு பிறகு ஒரு அஞ்சலியாக எழுதியிருக்காங்கன்னு சொல்றது மட்டும் இங்க நம்ம குறிப்பிட்டமே தவிர அவங்களுக்கே கூட மறந்துருக்கலாம். மனைவி அமைவதெல்லாம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. மனைவி அமைவதெல்லாம் பாட்டில் போய் கேட்டிருக்கோம், இறைவன் கொடுத்த வரம். ஆனா அந்த புத்தகத்தை மனைவி அமையத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன் இவர் நிறுத்திட்டாரு அந்த புத்தகத்துடைய வரியில மனைவி அமைவதெல்லாம் நிறுத்திட்டாரு, இறைவன் கொடுத்த வரம் ஏன் சொல்லலைன்னு ஆர்வத்தில் மனைவி அமையத்துக்கு முன்னாடி படித்தேன்.
அதுல அவர் சொல்லியிருக்கிற கருத்துங்க மிகப்பெரிய கருத்துக்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்ல, நீ எப்படி நீ இருக்கிறியோ, உன்னுடைய வாழ்க்கையில நடந்துக்கிறியோ, மதிப்பும் மரியாதையும் அந்த மகளிருக்கு கொடுத்து எப்படி நடந்துக்கிறியோ, அப்போ அது படிதான் உனக்கு மனைவி அமையும்னு அதுல சொல்லியிருக்காரு. அதை நானே எனக்கு மனைவி அமையத்துக்கு முன்னாடி நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்க. அதுல இருந்து நான் நிறைய அதை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையும் கடைபிடிச்சதுனால இன்னைக்கு என் மனைவி கிட்ட நான் பெருமைப்படுறவனா இருக்கேன். இதை இங்க சபையில நான் சொல்லிக்கிறதுல மிகவும் பெருமை அடைகிறேன். அது நம்ம நூலாசிரியருக்கு தான் அந்த பெருமை சாகும். அதே போல அவருக்கு 9/4/22 கோவையில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் டீலிட் பட்டத்தை கொடுத்திருக்காங்க. அது அந்த பட்டங்கள்லாம் பெரிய பட்டமே இல்லை. அவர் மக்கள், அதாவது மக்களாகிய நம்மளுடைய மனதில் நிலைக்கிற அளவுக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் அந்த புத்தகங்கள்ல இருக்கு பாருங்க. அது போல ஒரு பட்டம் அவருக்கு என்னைக்குமே கிடைக்காது. அது ஆனா இலக்கியத்தில் அவங்களுக்கு ஒரு பட்டத்தை, பெரிய பட்டம், டீலிட் பட்டம், அது கொடுத்துருக்கிறத நான் பெருமையா கருதுறேன். அடுத்தது இலக்கிய சோலை பதிப்பகம் 12/1/23 அன்று பொங்கல் திருவிழாவும் போது செம்மல் விருது தமிழ்நாடு வளர்ச்சித்துறை தலைவர் திரு அருள் வழங்கி சிறப்பிச்சிருக்கார். அந்த பட்டமும் மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய பட்டம் தான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் வீரராகவனுடைய சில சேவைகள் தற்போது ஆலோசனை குழு உறுப்பினராக நூலகம், நான் அவருடைய பெண் கூட இருக்கிறாரு நூலக உலகத்தில். அதே போல வசீகரன் நம்ம இதெல்லாம் பண்ணாரு, எல்லாத்தையும் செஞ்ச வசீகரன் அவர்களுடைய பொதிகை மின்னல் மாதங்களில் புகவலராக இருக்கிறாரு. அடையாறு காந்தி நகர் நூலகத்தில் புகவலர், இலக்கிய சோலை ஆசிரியர் சோலை தமிழினுடைய இலக்கிய சோலையில் புகவலர், அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினர், வட்டார நூலகம் ஆழ்வார்பேட்டை வட்டார நூலகத்தில் உறுப்பினராக இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா திருக்குறள் மூதறிஞர் குழு உலக திருக்குறள் மையம் சென்னை, அதுக்கு இயக்குனராக இருக்கிறாங்கன்றத பெருமைப்படக்கூடிய, நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். அவர் மூலமா நம்ம எல்லாம் பெருமைப்படுறோம். இது மட்டும் இல்லை, வாழ்நாள் உறுப்பினராக இந்திய அலுவலர்கள் சங்கத்திலையும் அவங்க உறுப்பினராக இருக்காங்கன்றது அந்த இந்திய அலுவலர்கள் சங்கத்துக்கே கிடைத்த மிக பெருமையான கதை. இத்தகைய சிறப்புகள் பெற்ற அவங்க நூல்கள்னு பார்க்கும்போது இன்னைக்கு எழுதியிருக்கிற நூல்களில் திருக்குறள்னு சொன்னால் 7 வார்த்தைகளை கொண்டதுதான் திருக்குறள். அதுக்கு பரிமேலழகர் உரையை எழுதுனா ஒவ்வொரு வார்த்தைக்கும், அதாவது எங்களுக்கு நீதிமன்றங்களில் சொல்லுவாங்க இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க, வார்த்தைங்களுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதுல எந்த வார்த்தை இந்த சட்டத்தின் மூலமா இதுக்கு பொருந்தும் இல்லை, வாதத்துல இந்த வார்த்தையை இப்படிப்பட்ட கருத்தோட தான் நீங்க எடுத்துக்கணும் வழக்காளிகள் வாதாடுவாங்க அவங்களுக்கு சாதகமா. அது போல அந்த இன்டர்பிரேஷன் பரிமேலழகர் பல வரிகள் இதெல்லாம் சொல்லியிருந்தா, கருத்துக்களை சொல்லியிருந்தா, நம்ம நூலாசிரியர் சுருக்கமா அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா கண்ணதாசனை சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், பாமர கவிஞரோ சொல்லலாம். அவர் உள்வாங்கிக்கிட்ட பல விஷயங்களை, அதாவது பகவத்கீதை படிச்சிருக்கலாம், ராமாயணம் படிச்சிருக்கலாம், கிறிஸ்து இது படிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் படிச்சிருக்கலாம். அதை பாமர மக்களும் புரியுற வகையில எளிமையான வார்த்தைகளை கொண்டு பாடல்கள் எழுதினாரு, கவிதைகள் எழுதினார் கண்ணதாசன். அது யாரும் மறுக்க முடியாது. அதனால அந்த சாராம்சத்தை நமக்கு உணர வச்சார். அவர் உள்வாங்கி கொண்ட பல விஷயங்களை அவருடைய எளிய கருத்துக்களால, எளிய பாடல்களால நமக்கு உணர வச்சார். அவருக்கு இவர் சோடை போனவர் அல்ல. அந்த அளவிற்கு நம்முடைய நண்பர் வீர ரகு அவர்கள் எளிமையான வார்த்தைகளால, எல்லா நூல்களையும் படிச்சு பார்த்தா எளிமையான வார்த்தைகளால அவர் என்னென்ன கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை உள்வாங்கினாரோ அந்த கருத்துக்களை பார்க்கிற அளவுக்கு நூல்களை ஏற்றிருக்கார். இந்த நூல்கள் அத்தனையும் ரத்தனங்கள். இசைக்கு எப்படி 7 சுகங்களோ அதுபோல இந்த 7 நூல்களும் தமிழ் சொற்களுக்கு ஒரு மகுடம் என்று கூறிக்கொள்வதில் மிகையாகாது. இந்த நிலையில் சொல்லின் செல்வர் என்று ஒருவருக்கு பட்டம் வழங்கியிருக்கார்கள். அதை பிரித்து கூட சொல்வார்கள். இவர் ஏதாவது பேச ஆரம்பித்தால் செல்வர் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல விரும்பல. நம்ம வீர ரகு அவர்களுக்கு சொற்களின் தலைவர் என்ற அடைமொழியை கொடுத்து எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனுசூயா அவர்கள் 2 மணித்துளிகள் பேசுவார்கள். நம்ம எல்லாருமே வாழ்ந்து முடிச்சவங்க அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே சாதனையாளர்கள் தான். ஐயா மாதிரி எல்லாருமே படைப்பாளிகள். அவங்கவுங்க துறையில நிச்சயமா நல்ல பெரிய ஒரு அனுபவம் மிக்கவர்கள். இந்த உலகத்துல மற்றவங்களுக்காக வாழ பிறந்தவர்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்ய பிறந்தவர்கள். கடவுள் நம்மளை இத்தனை வயசு வரையும் இத்தனை அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலை பண்ணி நாங்க மறுபடியும் நம்ம இந்தியன் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன்ல நம்ம மெம்பரா இருக்கிறோம். எத்தனை பேர் வேலையில வரும்போது இடையில போயிடுவாங்க. கடவுள் இந்த லைஃப்ங்கிறது நீண்ட நாள் கொடுக்க
கொடுக்கறது வந்து கடவுளுடைய கிருபை. ஏன்னா என்னன்னா மரணங்கிறது ஒரு வினாடி தான், ஒரு செகண்ட் தான். ஏன்னா நான் அதை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். மரணங்கிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய நாளெல்லாம் எடுக்காது. இந்த மூச்சு காத்து போயிட்டு வெளியில் வரலன்னா மரணம், அவ்வளோதான். ஆனால் இத்தனை நாட்கள் நம்ம வீரரகு சாருக்கு கடவுள் ஆயுசு நாட்கள் கொடுத்ததுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்லுவோம். எல்லா ஞானமும், என்ன புத்தி, ஞானம், சிந்தனை, வாழ்வு அனைத்தும் கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். கடவுள் மட்டும்தான். இது என்னால் ஆச்சு, இது என்னோட ஞானம், இது என்னோட அறிவு, இது என்னோட கை, என்னோட கால், என்னோட உயிர் அப்படின்னா கிடையவே கிடையாது. என்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஃபார் எவரிபடி. ஒரு நிமிஷத்தில் ஆக்சிடென்ட், கை போகும், கால் போகும், மூளை போயிடும், பைத்தியம் ஆயிடுவோம், விழுந்துருவோம், எல்லாம் நடக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இன்னைக்கு கடவுள் சொல்றார், நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. கடவுள் வந்து கடவுள் எல்லாம் கொடுத்தாதான் இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார முடியும் இந்த நேரத்தில். அதனால் ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஏன்னா வீரரகு சாரோடைய ஒருவேளை அப்பா அம்மா அந்த ஜீன் அவங்க வந்து நிச்சயமாக ஒரு நல்ல அறிவாளிகளாக இருந்திருப்பாங்க. அதனால தான் ஒரு நல்ல மகனை ஒரு படிக்க வச்சு இவ்வளோ தூரம் வந்து பெருசாக்கி அந்த தாய் தந்தையருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்கள கொண்டாந்து எல்லா பிள்ளைகளும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், நல்லா தான் இருக்காங்க. யாரும் திருடனா போயிடுவாங்க, இவர் வந்துட்டு பெரிய படைப்பாளி ஆவாங்கலாம் கிடையாது. குழந்தை இல்லைங்களா, அந்த பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு காரணம். அதனால் அந்த கடவுளுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா நிச்சயமாக அறிவாளிகளாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு மனைவியை வந்து இவ்வளோ தூரம் அவங்க இறந்த பிறகும் அவங்கள பற்றி சிந்திச்சு புகழ்ந்து சார் வந்து இப்படி ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறாருன்னா, நான் போலீஸில் பார்த்துருக்கேன், டைவர்ஸ் கேஸ் தான் நிறைய பார்த்துருக்குறேன். இன்னைக்கு எல்லாம் இத்தனை வருஷம் எந்த மனைவி கணவன் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்க தான் சாதனையாளர்கள் இல்லைங்களா? எல்லா கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்றதும் கிடையாது. கரெக்டா? சிந்தனை சேர்ந்து இங்கே சேர்ந்து தான் இருப்போம். ஆனால் எப்போ பார்த்தாலும் கீரியும் பாம்புமா தான் இருப்போம். கரெக்டுங்களா? இன்னைக்கு வந்துட்டு ஏன்னா எல்லாரும் உட்காந்துட்டு இந்த புஸ்தகத்தை வந்து வாங்கிட்டீங்க. அவரு ஐயாவோட அனுபவம், அவரோட குடும்பம், அவங்க மனைவி அவங்களுக்கு ஒத்துழைச்சாங்க, பேசிட்டாரு, நம்மளும் புக்கு வாங்கிட்டோம். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் சந்தோஷமா இருக்கிறோம்? உனக்கு ஒன்றும் தெரியாது சுமார். எத்தனை பேர் சொல்கிறோம் 50 வயசுக்கு மேலே தான் பொண்டாட்டி மேலே அன்பு வருது, இல்லாட்டா ஒரு ஃபோன் வந்தாலும் அப்புறம் பேசு. எவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் அவமதிக்க பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பீங்க. சுற்றி வேலை இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள்கிட்ட வேலை பண்ணுறவங்க எல்லாருக்கும் அழகான ஒரு முகத்தை காமிப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் ஒரு முகத்தை காமிப்பீங்க பாருங்க, எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்களும் புருஷனோட இருந்துருக்குறோம்ல. அப்போ தான் வந்துட்டு உங்களோட எரிபுரி எல்லாத்தையும் இந்த பெண்கள் மேலே போடுவீங்க. இந்த பெண்கிறவங்க நீங்கள் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன், இங்கே எல்லா நீதியரசர் கூட இருக்காங்க. பொம்பளைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் குழந்தைங்க மாதிரி தான். எங்க பிள்ளை 2 பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு நீங்க 3வது பிள்ளை. கரெக்டா? உங்களை வந்துட்டு நீ பொம்பளைங்க இல்லாட்டா நீங்க கிடையாதுங்க. அங்க உங்க வீட்டில் நீங்க கிடையவே கிடையாது. நீங்க போவீங்க வருவீங்க, சட்டையை ஒத்து போடுவீங்க, அந்த வேர்வை கூட தெரியாது உங்களுக்கு. சட்டையை அவங்க தான் துவைக்கணும். சட்டையை துவைக்கிறதுல இருந்து வீரரகு சார் பாவம் அம்மாவை பத்தி நிறைய ஈட்டாரு. இவர் என்ன கோலம் பண்ணாரோ அப்ப அந்த அம்மா அவ்வளோத்தையும் பொறுப்பெடுத்து இல்ல இப்ப எயிட்டார் சாரு. ஏன் இப்ப இல்ல இப்ப சார் சொன்னாரு, என் மனைவி வந்துட்டு இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு தன்னை மட்டப்படுத்திக்கிட்டானே. அதான் உண்மை. நீங்க ஒன்றும் மட்டையெல்லாம் படுத்தல உங்களை, அதான் உண்மை. அந்த அம்மா தான் குழந்தைங்களை பார்த்து உங்களை பார்த்து அந்த நேரமெல்லாம் உங்களெல்லாம் முடியவே முடியாதுங்க சார். நாங்கள் 100 வேலை செய்வோம் சார். குழந்தைங்களையும் பார்ப்போம், உங்களையும் பார்ப்போம், வீட்டையும் பார்ப்போம். நாங்கள் தான் வி ஆர் த ரியல் அட்மினிஸ்ட்ரேட்டர். நாங்கள் தான். உங்களால் ஒரே ஒரு வேலை தான் செய்ய முடியும். வேலைக்கு மட்டும் போயிட்டு வரீங்க, உடையாந்து படுத்திப்பீங்க, அவ்வளோதான். மித்த எல்லாம் நாங்கள் தான். நாங்கள் வந்துட்டு 200% வேலை செய்தால் நீங்கள் 50% தான் வேலை செய்கிறீங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு படுத்துப்பீங்க, அவ்வளோதான். அதோட வேலை சரி. அப்புறம் அந்த ரிமோட்டை கூட எடுத்துறணும். அவங்க தான் படுத்துக்கிட்டு கூப்பிட்டு கேட்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதனால தயவுசெய்து இந்த புஸ்தகத்தை வாங்கின நீங்கள் அத்தனை பேரும் படிச்சுட்டு இனிமே வீரரகு சார் மாதிரி எல்லாரும் உங்கள் மனைவியை பற்றி புக் எழுதணும். நீங்கள் எல்லாரும் போய் இனிமே உங்கள் மனைவி பற்றி புக் எழுதி கொண்டாந்து அவர்கிட்ட காமிக்கணும். அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய நீங்க நன்றி. ஏன்னா வீட்டில் போயிட்டு எல்லாரையும் போய் இனிமே சந்தோஷமா கூப்பிடணும். வீரரகு சாரு என்ன உங்க மனைவியை கூப்பிட்டாரு, அந்த மாதிரி நீங்க கூப்பிடணும்னா புதுசா அதிசயமா இருக்கு, என்ன இப்படி கூப்பிடுறாரு, இங்க போய் மாறிட்டு வந்துட்டாருன்னு சொல்ற அளவுக்கு நீங்க வீட்டில் எல்லாரும் மாறணும். ஏன்னு சொன்னா இப்பதான் வந்துட்டு அந்த மனைவியோட அரவணைப்பு உங்களுக்கு கட்டாயமே தேவை.
நான் நிறைய படிச்சுட்டேன், இல்லை நான் பெரிய அதிகாரி, நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் மனைவி இல்லைன்னா, அதான் சொல்றேன், விதவை. இப்போ நாங்கள் வாழ்ந்துருவோம் அந்த உலகத்தில், பெண்கள் நாங்கள் யார் கூட வேணாலும் சேர்ந்துப்போம், எங்களை சேர்த்துப்பாங்க. ஆனால் உங்கள் கணவன் மனைவி இறந்து போயிட்டா நீங்கள் அனாதை, எந்த வீட்லையும் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன, அவங்கள நினச்சி உருகிறத விட அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு மரியாதை கொடுத்து சந்தோஷமா இன்னும் நீண்ட நாள் எல்லாரும் வாழ்ந்து, பெண்களை மதித்து, உங்கள் மருமகளை மதித்து, மகனுக்கும் மருமகளுக்கு சண்டை வந்தால் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க, ஏன்னா என்னோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. மகன் மகள் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் தலையிடாம அவங்கள வாழ வச்சு நீங்களும் வாழணும். அதுதான் இந்த புக்கு சொல்லக்கூடிய உண்மைகள். நன்றி, தேங்க்யூ, வணக்கம். ஒரே ஒரு புத்தகத்தினுடைய மதிப்புரை இருக்கிறது, ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். திருக்குறள் காட்டும் காமத்துப்பால் என்ற ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கின்றார்கள். திருக்குறளையும் கொடுத்து அதற்கு பொருளையும் கொடுத்து அதை விளக்குகின்ற ஒரு பத்தியும் கொடுத்திருக்கின்றார்கள். அதுதான் அந்த புத்தகத்தினுடைய அருமை. அந்த காமத்துப்பாலில் என்னென்ன சுவாரஸ்யம் இருக்கிறது என்பதை அழகாக விளக்கி இருக்கின்றார்கள் நூலாசிரியர் அவர்கள். ஒரு குறளை பார்ப்போம். அணங்குகொள் ஆய்மையில் கொல்லோ கணங்குலை மாதர்கால் மாளும் என் நெஞ்சு. காதணியை அணிந்த இந்த பெண் தெய்வமானவளோ மயிலோ மனித பெண்ணோ என்று அறியாமல் என் மனம் ஏங்குகிறது என்கின்றார்கள். இது பொருளாக சொல்கின்றார்கள். அப்புறம் தன்னுடைய கருத்தாக, பெண்களுக்கு காதணி என்பது மிக முக்கியமான அணிகலன்களில் ஒன்று. காது, மூக்கு, கை, கழுத்து, கால்கள் என கொலுசு வளையல்கள் அணிவது போன்றவை பெண்களுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிறது. காதோரம் டோலாக்கு பாடல் இதை ஞாபகம் காட்டுகிறது என்று விளக்கி இன்னும் பெரிய அளவில் விளக்குகிறார்கள். மிக அற்புதமான ஒரு ஆய்வு நூல் திருக்குறள் காட்டும் காமத்துப்பால். சிறப்புரைக்கு வருகின்றோம். நீதி அரசர் ஐயா அவர்கள், சாக்கா கிருஷ்ணன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். ஆற்றல் மிக்க நண்பர்களே, அருமைக்குரிய எழுத்தாளரும், நான் சட்டம் படிக்கின்ற காலத்தில் விடுதியிலே தங்கியிருந்த நாட்களில் நண்பராக உருவாகிய அருமைக்குரிய சகோதரர் வீர ரகு அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்களே, இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் அறிவாற்றல் மிக்க நண்பர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இந்த மேடையிலே பேசியதிலிருந்து நானும் அறிந்து கொண்டேன், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இங்கே பேசிய அத்தனை நண்பர்களும் அருமைக்குரிய வீரரகு அவர்களுடைய எழுத்து ஆற்றலை பற்றியும் அவருடைய தனியாத தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை பற்றியும் எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றனர். இங்கே வரவேற்புரை ஆற்றிய அருமைக்குரிய ஜெயஸ்ரீ முதற்கொண்டு இந்த மேடையிலே பேசிய அத்தனை நண்பர்களும் வீரரகு அவர்கள் எழுதிய அந்த அறிவாற்றல் அடங்கிய புத்தகங்களை பற்றியெல்லாம் மிக தெளிவாக இங்கே பேசியிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் விட ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு விடுதியில், MC ராஜா விடுதியில் நானும் ரகு அவர்களும் குப்புசாமி போன்றவர்கள் எல்லாம் தங்கி படித்த அந்த நினைவுகளை நான் எண்ணி பார்க்கின்றேன். அந்த நினைவுகளோடுதான் உங்களோடு இன்று எண்ணங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே பேசிய அருமை சகோதரர் குப்புசாமி அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறார். எந்த அளவிற்கு எழுத்தாற்றல் பெற்றவராக அருமை சகோதரர் வீரரகு அவர்கள் இருக்கிறார் என்பதை இங்கே பேசியவர்கள் அனைவரும் குறிப்பிட்டாலும் கூட என்னை போன்றவர்கள் அவரை பற்றி கூறுவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நூலை வெளியிடுகின்ற அந்த நேரத்தில் அவருடைய அருமைக்குரிய இல்லத்தரசு அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே நான் அவரை காண போது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைந்தேன். ரகு அவர்களுடைய
எழுத்தாற்றலைப் போல அவருடைய இல்லத்தரசியும் அறிவாற்றல் மிக்க எழுத்தாளராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கூட அறிவு செல்வத்தை மிஞ்சி எதுவும் இல்லை என்பதை அறிவாற்றல் மிக்கவர்கள் உணர்வார்கள். எனவே வீரரகு அவர்களும் அவருடைய துணைவியாரும் தமிழ் அன்னைக்கு சிறப்பு சேர்க்கின்ற அளவில் தங்களுடைய எழுத்தாற்றலை, தங்களுடைய சிந்தனை ஆற்றலை, தங்களுடைய இலட்சியத்தை அவர்கள் எழுதிய நூல்கள் மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எல்லாம் அவரை பாராட்டியதைப் போல நான் உள்ளபடியே அவரை பாராட்டுகின்றேன். எந்த அளவிற்கு அவர் தன்னுடைய மனைவி மீது அன்பையும் பாசத்தையும் பொழிந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இங்கே அருமைக்குரிய சகோதரி, நம்முடைய காவல்துறையிலே பணியாற்றிய சகோதரி அவர்கள் கூறியதைப் போல ஒவ்வொரு மனிதரும் தனித்தனியான முறையிலே வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சில குடும்பத்திலே எலியும் பூனையும் போன்று இருக்கக்கூடிய நிலை இருக்கும். கீரியும் பாம்பும் எப்படி ஒரு இடத்திலே இருந்தால் கடித்துக் கொள்ளுமோ அது போன்ற சூழ்நிலைகள் குடும்பங்களிலே நிலவி வருவதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். எனவே இவ்வளவு சூழல்களுக்கெல்லாம் விடிவு கொடுக்கின்ற அளவில் நம்முடைய ரகு அவர்கள் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அவருடைய மனைவி இறந்ததற்கு பிற்பாடும் கூட அந்த இழப்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொண்டு அவருடைய மனைவிக்கும் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நான் பாராட்டுகின்றேன், அவரை வாழ்த்துகின்றேன். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டதைப் போல இனிமேல் நான் எழுதப் போவதில்லை என்று அவர் கூறியதாக இங்கே பேசினார்கள். அப்படி நீங்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக் கொள்ளுகின்றேன். நீங்கள் தமிழ் அன்னைக்காக நீங்கள் எழுத வேண்டும், தமிழ் இனத்திற்காக எழுத வேண்டும், தமிழ் மொழிக்காக எழுத வேண்டும். உங்களுடைய அறிவுகளை தமிழுக்கு நீங்கள் வித்திடுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக் கொள்ளுகின்றேன். எனவே ஆற்றல் மிக்க நீங்கள், அறிவுமிக்க நீங்கள், 45 நூல்களை எழுதிய நீங்கள் மென்மேலும் பல இலக்கியங்களை, நாவல்களை, தத்துவ நூல்களை எழுதி தமிழன்னைக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த கடமையை நீங்கள் தவறாக செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று நான் உங்களை மிக பணிவோடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். எனவே ஆற்றல் மிக்க நீங்கள் தொடர்ந்து எழுதி தமிழ் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற அந்த இலட்சியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, வாழ்க வீர ரகு, வளர்க அவருடைய அறிவாற்றல் என்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நெஞ்சம் தொடுகின்ற அளவுக்கு மிக அற்புதமான ஒரு உரையை வழங்கி இருக்கின்றார்கள். அடுத்து ஏற்புரை வழங்கும்படி நூலாசிரியர் அவர்கள் அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எனது நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றிய உயர்நீதிமன்ற நீதிபதி சாக்கா கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு பி கோகுல்தாஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் வந்து என்னுடைய நூலை சிறப்பித்ததற்கு எனது நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுருக்கமாகத்தான் பேசப் போகிறேன். சென்னையில் பிறந்து வளர்ந்தவள்,
கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவருடன் நாற்பத்தி 9 ஆண்டுகளுக்கு அதிகமாக வாழ்ந்தவர்கள். எங்கள் இரு பிள்ளைகளையும் வயிற்றிலையும் என்னை மாறுளும் சுமந்தவள். ஒரு தந்தையாக நான் என் பிள்ளைகளுக்கு வெளியே அழைத்துச் சென்றதில்லை. அவர்களுக்கு வேண்டியவைகளை கடைக்கோ உணவகத்திற்கோ சென்று என் கடமையை செய்ததில்லை. ஆனால் தாய் தந்த இடத்திலிருந்து அவைகளை நிறைவேற்றியவள். எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட இன்னல்களை பொறுமையாக பூமாதேவி போல் பொறுத்து கொண்டவள். உறவினர் பேச்சு ஏச்சுக்களையும் பொறுப்பாக பொறுமையாக ஏற்றுக்கொண்டவள். என் ஓய்வுக்கு பின் கொடை பணம் சுமார் 10 லட்சம் ரூபாயை தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்து கோட்டை விட்டவள். எங்கள் கீழ்த்தலை வீட்டை அரசு கடன் பெற்ற ரூபாய் 1 லட்சம் தொகையில் கடன் ஏதும் இல்லாமல் கட்டி முடித்தவள். கட்டிட சாமான்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு பம்மலிலிருந்து என்னுடைய மகனை இடுப்பில் சுமந்து கொண்டு என் வீட்டை கட்டியவள். என் ஜிபிஎஃப் பார்ப்பேனல் தொகையை 15 லட்சத்தை கொண்டு எங்கள் மகனுடன் மாடி வீட்டை கட்டியவள். நான் பணியிலிருந்து செய்த தவறுகளை பொறுத்து கொண்டு அரவணைத்தவள். கோவலனை கண்ணகி உணவருந்து வாருங்கள் என்பது போல் என்னை கூப்பிட்டவள். என் வேட்டியை சிறிது தூக்கி கட்டினால் கூட என்னங்க ரவுடி போல வேட்டியை தூக்கி கட்டி கொண்டவள் என்னை சொன்னவள். எங்கள் வீட்டினுள் சிறிது நேரம் அவள் கண்ணில் படவில்லை என்றால் எங்கெங்க போயிட்டீங்க என்று குரல் கொடுப்பவள். நான் பணிபுரிந்த போது வெளியூர்களுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு ஆய்வுக் கூட்டங்களுக்கு அதிகாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு கிளம்ப வேண்டியிருந்தால் அப்போது கூட வாசல் தெளித்து எனக்கு டிஃபன் ஊற்றி கொடுத்து என்னை வழி அனுப்பியவள். எங்கள் மகன் பள்ளி கல்லூரி படிக்கும்போது அவர்களை அனைத்து பொறுப்புகளையும் அவர்கள் திருமணத்தையும் வெகு விமர்சையாக நடத்தியவள். இதுபோன்று திருமண நிகழ்ச்சிகளில் உணவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் சிறப்பாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்தவள். என் நண்பர்கள் பெரும்பாலோர் என் மனைவியை உயர்வாக பேசுவார்கள். அவர்கள் என்னை திட்டுவார்கள். ராதாகிருஷ்ணன் என் மனைவியை தங்கை என்று சாப்பாடு போட்டு மகராசி அன்னபூர்ணி என்பார். நண்பர்கள் எங்கள் துறை இயக்குனர் டாக்டர் சிவசூரியன் IAS PhD அவர்கள் என் மனைவி தங்கச்சி என்று அழைப்பார். மேலும் தங்கச்சியம்மா செய்யும் பூஜை புனஸ்காரங்கள் தான் வீரருக்கு நன்றாக உள்ளா என்று என்னை சொல்லுவார். என் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கும் திப்பு என்ற பிரணீத் சிறிய பேரன் நான் போனால் தாங்கிக் கொள்வானா என்று பெரிய பேரன் என்று சொன்னவள். பெரிய பேரன் பிரணேஷ் திருமணத்தை பார்ப்பேனா என்பவள் இன்று என்னுடன் இல்லை. எங்கள் மகன் காமேஸ்வரன் படிக்கும்போது எதிர்கொண்ட பல இன்னல்களை தைரியமாக எதிர்கொண்டவள். 167 சிவன் கோயிலில் தரிசனம் செய்தவள். 10 ஆன்மீக நூல்களை எழுதியவள். எனக்கு கூட வந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் எனக்கு கிடைக்கல. என் மனைவி எழுதிய திவ்ய தேச உலா என்ற நூலுக்கு ISBN நம்பர் கிடைத்தது. அந்த மதிப்பெண் 11/11/2023 அன்றைக்கு தினமலர் பேப்பரில் வந்தது. அதே நாளில் தான் அந்த ISBN நம்பர் வந்தது. 11/11/24 என்னை விட்டு மறந்து விட்டார். சரி, இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நவம்பர் 24 என்னுடைய பென்ஷன் வாங்கிட்டு 12,000 மாதம் கொடுப்பேன். அன்றைக்கி என்ன உனக்கு அடுத்த மாதம் ஜாக்பாட் அடிக்க போகுது, டிசம்பர் மாதத்துலேருந்து 15,000 உனக்கு கொடுக்க போகிறேன். என்னங்க ஜாக்பாட்டுன்றீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, டிசம்பர் மாதத்துலேருந்து உனக்கு 15,000 செலவுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ரொம்ப பெருமை அடைஞ்சா. 10/12/2024 10:30 மணிக்கு என்னங்க எனக்கு தூக்கம் வரலன்னு 2 கையை பிடிச்சாங்க.
5 நிமிடங்களில் படுக்கையில் சாய்ந்து ஓய்ந்தவள். ஊருணை போல் ஊரும் என் கண்ணீரை துடைக்க அவள் கைகள் இல்லாமல் தவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று தெரியவில்லை. ஒரு நெஞ்சை உருக்குகின்ற ஒரு ஏற்புரையாக அமைந்துவிட்டது. காலம் உங்களுக்கு துணை இருக்கும். அடுத்து தொடர்ந்து நன்றி உரை வழங்குவதற்காக அன்னை வேலவன் அவர்களை அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 மணி நேரமாக அமைதியாக இருந்து ஒவ்வொருத்தரும் பேசுறதும் கேட்டு இருக்கிறது இன்னைக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருந்து ஒரு 7 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவிற்கு நீங்க எல்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மாமனார். அவர் நான் டெய்லியும் அவருடைய நடைமுறைகள் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் லைஃப், ஃபர்ஸ்ட் லைஃப் அவர் கவர்மெண்ட்ல இருந்தப்போ ரிட்டையர்ட் ஆனாரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் டயர்ட் ஆகாம இன்னைக்கு அவரை ரீடைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா அதுக்கு இந்த புத்தகங்கள் தான். இந்த புத்தகம் மூலமா அவர் சம்பாதிச்சிருக்கிறது உங்களை மாதிரி நண்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள். இதுக்கு பாத்தீங்கன்னா மதிப்பு இல்லை. அவர் என்ன கவர்மெண்ட்ல சம்பாதிச்சாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அவர் நிம்மதியா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு நீங்க எல்லாருமே காரணம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உங்கள் அனைவரையும் நீங்களும் சரி, இது ஒரு பழைய கூட்டங்கள், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜாயின் பண்ணி பேசினாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க பேசி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, பாடுவீங்க, ஆடுவீங்க போல தெரிஞ்சது. மேடம்லாம் நல்லா பாடினாங்க. எல்லாத்துக்குமே உள்ள திறமைகள் இருக்கு. அதுக்கு வாய்ப்பா அடுத்த முறை இன்னொரு புத்தக வெளியீட்டு விழா வரும் பொழுது அனைவரும் பேச அழைத்து அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் கொடுக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கு. திறமைகள் எல்லா இடமும் இருக்கு, திறமைகள் இல்லாம கிடையாது. பட் இன்னைக்கு ஒருத்தர் ஊக்குவிக்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு லைஃப்ல அட்வைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு ஒவ்வொரு டைம் பார்க்கும் போதும் அவர் தூங்குற நேரத்தை தவிர மீது எல்லா நேரமும் புத்தகம் எழுதிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பாட்டு பார்ப்பாரு. மற்ற நேரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நண்பர்கள், புத்தகம், இதுதான் அவருடைய லைஃபா இருக்கு. இனிவே அவரும் இன்னும் தொடர்ச்சியா அவருடைய பணிகள் செய்து கொண்டே இருப்பார். இது எனக்கு மனசுல பட்டது. இந்த விழாவிற்கு எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு எங்களுடைய நன்றி. முக்கியமாக வயதானாலும் சரி மனசளவில் அவர் இன்னும் இளமையா தான் இருக்கிறாருங்கிறது என்னுடைய பாயிண்ட். அதனால வயசுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தான், நினைப்பும் நம்ம செயல்படுற விதம் தான் நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது வெளிய. மற்றபடி இதுக்கு வயசு எதுவும் ஒரு காரணமே கிடையாது. அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். அதுக்கு இன்னும் நமக்கு இன்னும் அடுத்த வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதனால எதுவும் தளர வேண்டாம்ங்கிறது குடும்பத்தின் சார்பில் சொல்றேன், நண்பர்கள் சார்பில் சொல்றோம். நீங்க எதுவுமே வருத்தப்பட வேண்டாம், நிம்மதியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். இதனால வெறும் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது. இது எங்களுடைய கருத்து. மேலும் நம்மளது நீதியரசர் சாகா கிருஷ்ணன் அவர்கள், கோகுல்தாஸ் சார் அவர்கள் அண்ட் EMK சித்தார்த் அண்ட் மற்றும் தர்மலிங்கம், தென்காசி ஜவஹர், கருணாநிதி IAS அண்ட் நல்ல அறிவழகன், திரு பேராசிரியர் நல்லூர் சுப்பிரமணி, கவிஞர் சந்திரசேகரன், போந்தூர் கனகசுந்தரம் அண்ட் அனங்கை சங்கர், ப்ரொஃபசர் கோவிந்தராஜன், அர்ச்சனா ராமு, நாக சொக்கலிங்கம், ப்ரோபஸ் டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான்சி முகேஷ் தேவன் மற்றும் ஜெயஸ்ரீ கிஷோர் அண்ட் இதே கீதம் ராமானுஜம் அண்ட் வசீகரன் சார், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். சரி சார், ஒரே ஒரு விஷயம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். வீரரகு சின்ன தம்பி அப்படின்னு நீங்க மொபைல்ல சர்ச் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அந்த வெப்பேஜ் கிரியேட் ஆகும். இவர் என்னென்ன புக்ஸ் எழுதினாரோ இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல இருக்கு. குடும்ப போட்டோ இருக்கு, உங்க கூட எடுத்த அத்தனை போட்டோஸும் அதுல போட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இந்த போட்டோஸும் அந்த வெப்சைட்ல வரும். ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க, உங்களுடைய போட்டோஸ் அதுல இருக்கும், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நிறைய போட்டோஸ் அதுல இருக்கு. இது ஒரு இன்ஃபர்மேஷன். என்னங்க வெப்சைட்ல சின்ன தம்பின்னு சொல்லிட்டு நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா, வீரருக்குன்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வரும்.
அவரை பத்தின விஷயங்கள், அவர் எழுதின புத்தகங்கள், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்தது, புக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ டூர் போனது, அண்டு வள்ளுவர் மையத்தில் வந்து நடந்த, திருவள்ளுவர் மையத்தில் நடந்த விஷயம், எல்லா ஃபோட்டோஸும் அதில் நாங்கள் போட்டிருக்கிறோம். இதுக்கு மேலும் இப்போ இன்னைக்கு நடந்த இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபோட்டோஸும் அதில் வரும். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுடைய ஃபோட்டோஸ் அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி. யாராவது கூட இருந்த ஃபோட்டோஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் அவருக்கு அனுப்புங்க, அதையும் அதில் சேர்த்து வைப்போம். ஏன்னா இது எதுக்குன்னா, நம்ம காலம் கடந்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் படிக்கும்போது, அட்லீஸ்ட் இன்னைக்கு யாரும் படிக்கிறது கிடையாது, ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை போய் ரெஜிஸ்டர் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நன்றி அனைவருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.